Alhamdulillah, wassalatu wassalam ala rasulillah, Muhammad ibn Abdillah, wa ala alin hizbillah. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் அன்னை ஆமினா சொல்வார்கள், நான் கருவுற்றிருந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வயிற்றிலே கருவாக இருந்த நேரம் என்னுடைய உள்ளத்தில் ஒரு வகையான அச்சம் இருந்து கொண்டே இருந்தது. என்னுடைய கணவர் அப்துல்லா மரணிக்கின்ற நேரம் அந்த அச்சம் 2 மடங்காகி போனது. ஏற்கனவே கவலை, ஒரு வகையான பயம், அச்சம். அப்துல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை கருவறையில ரசூலுல்லாஹ் இருக்கும் போதே மரணிச்சாரா இல்லையா? அந்த மரணத்திற்கு பிறகு அன்னை ஆமினாவுடைய அச்சம் 2 மடங்காகி போகிறது. அந்த காலகட்டத்தில் நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே வெள்ளை நிறமான அழகிய ஒரு பறவை வந்தது. அந்த பறவை அதனுடைய இறக்கையால் என்னுடைய நெஞ்சத்தை தடவிவிட்டது. அத்துடன் என்னுடைய உள்ளத்தில் இருந்த அந்த அச்சம் விலகி போனது என சொல்கிறார். அதே ஆமினா சொல்கிறார்கள் தொடர்ந்து, அந்த நேரத்திலே நான் தாபமாக இருந்தேன். எனக்கு வெண்ணிறமான பானம், குடிநீர் எனக்கு தரப்பட்டது. அந்த பானத்தை நான் அருந்தினேன். அதுவரை அப்படி ஒரு சுவையான நீரை, பானத்தை நான் குடித்ததே கிடையாது. குடித்தவுடன் என்னுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு வகையான ஒளி பிளம்பு வெளியாகி சென்றதை நான் பார்த்தேன். என்னுடைய பிள்ளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் சில சப்தங்களை நான் கேட்டேன். அந்த சப்தங்கள் மனிதர்களுடைய சப்தங்களை போல் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன் சில பெண்களை நான் பார்த்தேன். அவர்களை போன்று உயர்ந்த பெரிய பெண்களை அதுவரை நான் பார்த்ததே கிடையாது. யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் ரசூலுல்லாஹ் கருவறையில் இருக்கின்ற நேரம் நடந்த நிகழ்வுகளை சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் வானத்தை நான் பார்த்தேன். அந்த வானத்திலிருந்து அழகிய ஒரு பட்டு எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இத்தனை அதிசயங்கள் என்னுடைய கண்களுக்கு முன்னால் காட்டப்பட்டு அதே அதிர்ச்சியோடு இருக்கின்ற நேரம்தான் கண்மணி நாயகம் ஹாத்தமுன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். எப்படி தெரியுமா? ராஃபிஅன் பஸரஹு இலஸ்ஸமா, வானத்தின் பக்கம் தன்னுடைய பார்வையை உயர்த்தியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே வந்து பிறக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்னை ஆமினா சொல்கிறார்கள், என்னுடைய குழந்தை பிறந்ததன் பின்னால் வளமைக்கு மாற்றமான 3 அதிசயங்களை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். எப்படி தெரியுமா? தொப்புள் கொடி சீர் செய்யப்பட்ட குழந்தையாக. பொதுவாக எங்களுக்கு தெரியும், குழந்தை பிறந்தால் தாயுடைய தொப்புள் கொடியோடு இணைந்தவாறு தான் இருக்கும். அதனை சீர் செய்வார்கள், கட் பண்ணுவார்கள், வெட்டி எறிவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போது கண்ட 3 அதிசயங்களில் ஒன்று, தொப்புள் கொடி சீர் செய்யப்பட்ட குழந்தையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருந்தார். 2வது அதிசயம் என்ன தெரியுமா? ஹத்னா செய்யப்பட்டவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார். ஹத்னான்னு சொன்னா சுன்னத் செய்யப்பட்ட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கை வரலாறுல இந்த வயசுலதான் சுன்னத் செய்யப்பட்டாங்க என்று வருதா இல்லையா? இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போதே ஹத்னா செய்யப்பட்டவர்களாகவே பிறந்தார்கள். இது 2வது அதிசயம். 3வது வளமைக்கு மாற்றமான நிகழ்வுதான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த அழகிய கண்களில் சுருமா விடப்பட்ட நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள் மக்காவில். ஆனால் பஷராவிலே அதிசயம் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள் மக்காவில். ஆனால் ஷாம் தேசத்திலே ஆச்சரியம் நடக்கிறது. வரலாறுடைய சொல்வார்கள், பாரசீக மக்கள் 1000 ஆண்டுகளாக ஒரு பிரம்மாண்டமான நெருப்பை எரியவிட்டு அதனை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த நெருப்புடைய பெயரே அணையாத நெருப்பு. அந்த நெருப்பை அணைய விடாமல் பாதுகாப்பதற்கென்று 200 நபர்களை நியமித்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர்களுடைய முழு நேர வேலையே அந்த நெருப்பை அணையாமல் வைத்திருப்பதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்றைய தினத்துடைய அதிகாலை திடீரென அந்த நெருப்பு அப்படியே அணைந்து போனது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து செய்த வேலையில இந்த நெருப்பை, இந்த கடவுளை, இந்த சிலைகளை எல்லாம் உடைத்து எறிவதற்கு, அதனுடைய நம்பிக்கையை மக்களுடைய மனதில் இருந்து துடைத்து எடுப்பதற்காகத்தான் பிறந்து முயற்சி செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்றைய தினமே 1000 வருட பழமை வாய்ந்த அந்த நெருப்பை அணைத்து ரசூலுல்லாஹுடைய வருகையை அந்த உலகிற்கு காட்டினார். அதே போல்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அதே தினத்தில் கிஸ்ராவுடைய மன்னனுடைய அவையிலே 16 கலசங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. அதனை அவர்கள் ஒரு கண்ணியமாகவும் ஏனைய நாட்டு மன்னர்களை விட, ஏனைய நாட்டு அரச சபைகளை விட தங்களை சிறந்தவர்களாக காட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த கலசங்களை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அதே தினம் திடீரென அந்த 16 கலசங்களும் கலண்டு விழுகின்றன. இந்த ஆச்சரியத்தை கண்ட அந்த அரசன் அந்த சபையிலே இருக்கக்கூடிய வேத நூல்களை படித்த அறிஞர்களை எல்லாம் சபைக்கு அழைக்கிறார். காரணத்தை கேட்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், 430 ஆண்டுகளாக இந்த உலகையே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ரோம பாரசீகர்களின் ஆட்சி 14வது மன்னரோடு முடிவிற்கு வரப்போகிறது. 430 வருட காலம் உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் யார்? ரோம் பாரசீகர்கள். அவர்களுடைய 14வது மன்னரோடு இந்த ஆட்சிக்கு முடிவுக்கு வரக்க போகிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆட்சியை முடித்து விடப்போகின்ற குழந்தை பிறந்து விட்டது. அந்த குழந்தை பிறந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் சொன்னது போலவே இந்த சம்பவம் நடந்து 60 வருடங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்க்கப்பட்ட ஆட்சியை, ஈமான, இஸ்லாத்தை படித்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரோம் பாரசீகர்களுடைய அந்த ஆட்சி கவிழ்ந்து கிடந்ததை வரலாறு கண்டது. அவர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கு பின்னால். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி 430 ஆண்டுகளாக இந்த உலகையே கட்டி ஆண்டு கொண்டிருந்த அரக்கர்களுக்கான முடிவு எழுதப்பட்ட அந்த தினத்தில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை காண்பித்து அந்த அரச சபையிலே இருந்த கலசங்களை எல்லாம் கலந்து விழச் செய்தார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பில் சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு அதிசயம் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 யௌமன் மின் ஆமில் ஃபீல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள் எப்ப தெரியுமா? யானை படையை அல்லாஹ் தஆலா அழித்த 50வது தினம். பொதுவாக எங்களுக்கு தெரியும், சூரத்துல் ஃபீலிலே அல்லாஹ் தஆலா ஆப்ரஹாவுடைய வரலாற்றை சுருக்கமாக 3 வரைக்குள் சொல்லி முடிப்பான்.
காபத்துல்லாவின் மீது பொறாமை கொண்ட ஆப்ரஹா என்கின்ற மன்னன் காபத்துல்லாவை இடிப்பதற்காக பிரம்மாண்டமான ஒரு யானைப்படையோடு வருகிறார். அவனை தடுப்பதற்கு மக்காவிலே எந்த ஒரு அரபிக்கும் தைரியம் கிடையாது. எல்லா அரேபியர்களும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நேரம் அல்லாஹு தஆலா எங்கிருந்தோ அபாபில் என்கின்ற சிறிய 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 பறவை கூட்டத்தை அனுப்பி அந்த பிரம்மாண்டமான யானை படையை சுக்குநூறாக அழித்து நுறுக்கினார். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல் சொல்றான் அல்லாஹ். சட்டி துப்பப்பட்ட வைக்கோல்கள் எப்படி கிடக்குமோ அப்படி கிடந்தது அந்த யானை படை. இந்த யானை படையுடைய சம்பவம் நடந்ததற்கு பிறகு மக்கமா நகர் முழுமே சலசலப்பு. மக்கா நகர் முழுதுமே இதே பரபரப்பு, இதே பேச்சு. மக்கா மக்கள் இந்த வெற்றியை அல்லாஹு தஆலா இந்த காபத்துல்லா இறை இல்லம்தான் என்பதனை இந்த யானை படையை அழித்து எங்களுக்கு காட்டிவிட்டான் என்று கொண்டாடி தீர்த்து கொண்டிருந்த 50வது தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். இன்னும் ஒரு அதிசயம் என்னவென்றால் அவ்வளு மன் உலித பஅதல் ஃபீல், அந்த யானை படை அழிக்கப்பட்டு பிறந்த முதலாவது குழந்தையே எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த 50 நாட்களுக்கு இடையில் மக்காவிலே எந்த ஒரு குழந்தையும் பிறக்கவில்லை. யானை படையுடைய முடிவு வந்து 50 நாட்களுக்கு பிறகு முதலாவது குழந்தை சஃபா மலைக்கு அருகாமையில் ஒரு ஏழை குடிசையில் ஆமினா என்கின்ற ஒரு ஏழை தாயுடைய வயிற்றில் இருந்து பிறக்கிறது. அந்த குழந்தையுடைய பிறப்பு உலகம் முழுக்க ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சுப்ஹானல்லாஹ்.